ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரத் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் வந்தாங்க. இது கோஸ்ட் முள்ள நான் விளாட்றேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. இந்த பெல் ஐக்கான்லேயும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்குங்க, கேம் ப்ளேக்குள்ளே போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே இந்த இன்ட்ரோவை போட்டு விடுவோம். கேமராமேன் இன்ட்ரோ போடு. வாங்க, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹின்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஹின்ஸில் ஒன்றுமே நம்மளுக்கு தேவைப்படுறது வரல. சரி, ப்ளே கொடுத்து கோஸ்ட் மோட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். வாங்க அப்படியே உள்ளே போவோம். ப்ளே கொடுத்து உள்ளே போவோம். ப்ளே 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 கொடுத்தாச்சு. சரி, ப்ளே. ஐயோ, இந்த ப்ளே வேறு கொடுக்க முடியலையே. ப்ளே கொடுத்தாச்சு. வாங்க உள்ளே போவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கட்சின்னு வருங்க. வாங்க அதை பார்ப்போம். எங்கே இவன் நருட்டோ பொம்மெலாம் வச்சுருக்கான். சரி, அப்படியே கட்சினை பார்ப்போம். இந்த தம்பி என்ன பண்ணுறான்? இந்த ஐஸ்கிரீம் கரண்ட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். அவன்கிட்ட ஐஸ்கிரீமை வாங்காதடா, உன்னை ஃப்ரீஸ் பண்ணிடுவான் சொல்லி வாய முடியல. ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஐயோ, நம்மளை பார்க்கான். அப்பாடி, அவன் நம்மளை பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அவன் போயிட்டான். இப்போ நம்ம ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஐயோ, இந்த குண்டனை வேற அங்கே போயிட்டானே. சரி, ரோப் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பெட்டோட சீட்டை வேற எடுக்க முடியல. சரி, ரோப் எடுத்து அப்படியே ஜன்னல் வழியாக போட்டு கீழே குதிச்சு ஓடுவாமே. ஐயோ, வெயிட் பண்ணுங்க, வெப்பன் எடுக்க மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே அவன் தலையில் போட்டு நல்ல உண்டிகோல் மாதிரி அவன் தலையில் உருவாக்கிடும். இந்த ஆர்க்கு ஸ்லிங் ஷாட்டு இப்போ எடுத்தாச்சா, லோடிங்னு காட்டுது. அதனால் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டு இப்போ அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து இறங்கிட்டோம். ஸ்லிங் ஷாட்டோட அப்படி கீழே இறங்கிட்டோம். மேல் மாடியிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போது நம்ம கோஸ்ட் மோடில் இருக்கிறதுனால அந்த ஐஸ்கிரீம் மண்டையினால் நம்மளை பார்க்க முடியாது. அதனால் நம்ம அவன் தலையில் போய் இந்த ஸ்லிங் ஷாட்டால் அடிச்சுட்டு அவன் அந்த பையனை ஃப்ரீஸ் பண்ணும் போது ஒரு மேப்பு கீழே போட்டிருப்பான். அதை போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ எடுத்துகிட்டு வந்து அங்கே வாலில் மாட்டணும். இந்த இருக்குது அந்த மேப்பு. சரிங்க, இப்போ எங்கள் அண்ணன் பேசுகிறான். மேப் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே போய் வச்சுட்டு நிறைய வேலை நம்மளுக்கு இப்போ கிடக்குங்க. அதனால நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் போகணும். கெஃபெட்டேரியா போவோம். கெஃபெட்டேரியாவில் வந்து என்னெல்லாம் எடுக்கணும்? ஒரு ஆயில் எடுக்கணும், அடுத்த ஒரு நம்பர் கோடு எடுக்கணும், அடுத்த காயின்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெஃபேக்குள்ளே வந்துக்கலாம். இப்போ நம்ம கெஃபெட்டேரியாக்குள்ளே வந்துட்டோம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் பாவம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இன்னும் கிடக்குறான். இப்போ நம்ம இந்த கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம் கெஃபெட்டேரியாக்குள்ளே. இப்போ இந்த குப்பை தொட்டியில் ஒரு கோடு மாதிரி கிடைக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா அதுவே லோடாகி நமக்கு ஒரு கோடு கிடைக்கும், 4859. இதை போய் நம்ம அந்த இதில் கேஷ் ரெஜிஸ்டரில் போட்டுட்டு காயின்ஸ் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு ஒரு ஆயில் கேன் இங்கே கிடைக்கும். அது கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கலங்க. லக் இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும் போல். நம்ம விடிஜின்னு ஒருத்தவங்க சேனல் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் நிறைய வாட்டி கிடச்சிருக்குங்க. போடுங்க, ஆயில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வெளியே போகலாம். இந்த ஐஸ்கிரீம் மண்டையன் வேறங்க நடுவில் வரான். பின்னாடி போடா. போயிட்டாங்க. இப்போ நடுவில் வந்துட்டாலே ஸ்டக் ஆகிடுது, நம்ம போக முடியல. இப்போயும் லோடிங்னு வருது. அந்த லோடிங் முடிஞ்சிட்டா இப்போ ஆயில் கேன் எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ரக்குமா இருக்குல்ல, இதுக்குள்ளே போட்டுடலாம். வேனுக்குள்ளே போட்டுடலாம். அது ஐஸ்கிரீம் வேனுங்க. இதுக்கப்புறம் இந்த ராடோட உண்மையான மூஞ்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஐஸ்கிரீம் 8ல் நான் லாண்டு போடுறேன். இப்போ ஐஸ்கிரீம் 2 அப்படின்னு ஒன்று முடிச்சுட்டே நம்ம போவோம். லாஸ்ட் ஐஸ்கிரீம் 8ல் அவன் எப்படி சாகுறான், அதாவது அவன் எப்போ மூஞ்சை காட்டுறான், எப்படி சாகுறான்னு பார்ப்போம். அடுத்த நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாலுக்கு போகலாம். ஸ்டாலில் நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் ஸ்டாலுக்கு போய்க்கலாம். இப்போ வந்து ஸ்டாலுக்கு வந்துட்டோம். ஸ்டால் அவ்வளோ வேலைலாம் இல்லை.
இல்லை, இங்கே ஒரு கேஸ்லின் கேன் கிடக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. அதுவும் ஐஸ்கிரீம் டூவில் இங்கே ஒரு ஓப்பனில் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது, அதே ஐஸ்கிரீம் டூவில் இங்கே ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஈஸி மோடில் விளாட்றீங்கன்னா இந்த ஸ்டால்குள்ளே தான் ஐஸ்கிரீம் கிட்ட மாட்டிட்டீங்க, இந்த ஸ்டால்குள்ளே உங்களை போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளே கிரவுண்டு போகிறோம். இப்போ ப்ளே கிரவுண்டில் போய் நிறைய வேலைகள் இருக்குது, அதை பார்ப்போம். கேஸ் கேன் முதல்ல எடுத்துகிட்டு போவோம். முதல்ல ஆயில் எடுத்துகிட்டு போவோங்க, அதுக்கு வச்சு தான் கேஸ் கேன்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ஆயிலே எடுத்துகிட்டு போவோம். இந்த ஆயில் எடுத்துகிட்டு போய் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணணும், இங்கே காயினை போட்டு வெப்பன் எடுக்கணும், அடுத்து அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த இதை எடுத்து அது கீழே உள்ள வச்சு ஜாக்கெட்டு, அந்த ஜாக்கெட் தேடுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே கஷ்டப்பட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி இருந்துச்சு, அதை நாங்கள் தேடி பார்த்தோம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேடணும்னு நாங்கள் சொல்கிறோம். அது அந்த அதாவது நான் அந்த ஜாக்கெட் தேடும் போது உங்களுக்கு காட்டுறேன். இதாக இருக்குல்ல அந்த பெட்ரோல் கேன், இங்கே தான் நீங்கள் வரணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் இது எடுத்துகிட்டு வந்துடும், ஆயில் அந்த கேஸ்லின் டப்பாவை. பெட்ரோல் கேனை போய் எடுத்துகிட்டு வருவோம். கிராண்ட் ஞாபகத்தில் இன்னும் கேஸ்லோனே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளம்பரம் இல்லை, இந்த லோடிங் இந்த கட்சீனோட எரிச்சலாக வருது. ஏங்க அந்த லோடிங் நீங்கள் கோஸ்ட் மோட் விளாண்டிங்கன்னா அந்த விளம்பரம்னு ஒன்று வரும், அதில் நீங்கள் அந்த லோடிங்கை பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மண்டையில் அவனோட முடியை மட்டும் தெரியும். இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு நம்ம அந்த எலி பொந்து மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே போய்க்கலாம்.